இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, கிருபை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Jesus, 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 we look up to you this morning. Lord, your face is all we need. Be merciful, be gracious. Father, be merciful. Oh, we look up to your name. Your name is the greatest name. Lord, there is none like you, Jesus. There is no other name other than your name. Oh, hallelujah. We worship you, Lord. Oh, we bless your name, Lord. Praise your name. Oh, we glorify your name. Hallelujah. We praise you, Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, precious Redeemer, living word. இயேசு உன்னத நாமம் பாடுவோம். இயேசு உன்னத நாமம், சுந்தர ரட்சகர், மகிமையின் ராஜன், இம்மானுவேல், நம்மோடிருப்பவர், சுந்தர ரட்சகர், ஸ்ரீவர்வார்த்தை, சுந்தர ரட்சகர், ஸ்ரீவர்வார்த்தை. Hallelujah. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name, blessed be the name. Blessed be the name. Pardon, come on. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and
you, Lord. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவரே, இருளிலேயும் அந்தகாரத்திலேயும் உம்மை விட்டு தூரமாய் கிடந்த எங்களை இந்த ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு நேராக எங்களை கொண்டு வந்து அசுத்த உதடுகளுள்ள எங்களை பரிசுத்த உம்முடைய நாமமாகிய இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் அறிக்கையிடும்படி அதை உச்சரிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த பாக்கியம் எவ்வளவு பெரியதப்பா. Your name is the sweetest name of all. Oh, hallelujah. Jesus, you're the sweetest name of all. Jesus, you hear me each time I fall. Jesus, you lift me up each time I fall. You're the sweetest name of all. Jesus, you're the sweetest name of all. Jesus, you hear me every time I call. Jesus, you lift me up each time I fall. You're the sweetest name of all. Jesus, Jesus, Jesus. What a name your name is, God. ஆண்டவரே, உம்முடைய நாமம் எவ்வளவு இனிமையான நாமம். உம்முடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். உம்முடைய நாமம் எங்களுக்கு போதுமான நாமம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய நாமம் போதுமானது. அவருடைய நாமம் இனிமையானது. ஹல்லேலூயா. பாவங்களை போக்கவும் சாபங்களை நீக்கவும் போதுமான இயேசுவின் நாமம் இன்பமான நாமம். ஹல்லேலூயா. Thank you, Lord. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம். இயேசுவின் நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம்.
துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப் பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம், இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், எங்கள் இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு ஒரு பெரிய மகிமை இருக்கு பாருங்க. அந்த நாமத்தினாலே நாம் பிசாசை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது அந்த நாமத்தினாலே நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று தான் வாசம். நமக்கு ரட்சிப்பை அந்த நாமம் தான் கொடுத்தது. அந்த பெயர், அவருக்கு இயேசு என்று நீ பெயரிடுவாயாக. அவர் தம்முடைய ஜனத்தின் பாவத்தை அவர்களை விட்டு நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆண்டவர் மரியாளுக்கு சொன்ன வார்த்தை, you shall call his name Jesus, for he shall save his people from their sins. இந்த மாதிரி ஒரு நாமம் உலகத்துல வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது எவ்வளவு பெரிய பாவியையும் பரிசுத்தவானாய் மாற்றுகிறது அந்த நாமம், பெரிய நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உள்ள அந்த நாமம், அந்த நாமத்தை நாம் அறிந்ததே பெரிய ஒரு பாக்கியம். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேசத்திற்காக தேவன் தம்முடைய சீஷனை அனுப்பி சுவிசேஷத்தை தேவன் நம்முடைய தேசத்தில் பிரசங்கம் பண்ண வைத்து எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு கழித்து நம்மையும் அந்த சுவிசேஷத்தை அறியவும் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடவும் தேவன் நமக்கு அளித்த பாக்கியம் எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமம் ஆராதிக்கப்படத்தக்க நாமம். ஆகவேதான் வாசிக்கிறோம், என்னுடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தப்படுகிற எந்த இடத்திலேயும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்க ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்க, பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க, அந்த நாமத்துக்கு வேண்டிய கனத்தை நீங்க கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு மறு உத்தரவு அளிக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தும் போது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த நாமத்தை வந்து சோம்பலா இல்லை, ஏதோ கடமைக்காக இல்லை, உற்சாகத்தோட, ஆவி நிறைவோட, நன்றி உள்ள உள்ளத்தோட, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறியும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீரே, இந்த நன்றி அறிதலோடு ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமம் நம்முடைய இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. பாடுவோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே, வானம் பூமி தனில் மகிமையோடு இறங்கும் உன்னத நாமமே. பாடுவோம் சேர்ந்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அல்லேலூயான்னு பாடும்போது இப்படி கையை அப்படி அசைச்சு பாடலாமா? தப்பு ஒண்ணும் இல்லையே, பாடலாம். அந்த நாமத்தை நம்ம அறியறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியம் எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே. பாடுவோம் சேர்ந்து. இயேசுவின் நாமமே,
Glorify your holy name, Lord Jesus. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. பாடுங்க. வானிலும் பூவிலும் மேலான நாமமது. உயர் சொல்லை துதித்திடும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபம். வாயை திறந்த ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓ, அவருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய நாமம் நித்திய பிதா, அவருடைய நாமம் சமாதான பிரபு, அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய நாமம் எவ்வளவு பெரியது, உம்முடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது, உம்முடைய நாமம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. வானத்தில் உள்ளோர், பூமியின் மேலானோர், அதற்கு கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்க பண்ணின நாமமே இயேசுவின் நாமமே. உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிற நாமம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இணையில்லாத அந்த நாமம். ஓ, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே திருநாமம், இருதயத்தால் தொழுவோம் நாமம். பாடுங்க. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு தொழுது கொள்ளணும். அரமனசா இல்ல, ஏதோ சோம்பலா கிடையாது. முழு இருதயத்தோடு தொழுது கொள்ளுங்க. நம்மை ரட்சித்த நாமம், நமக்காய் ஜீவனை கொடுத்த நாமம், ரத்தம் சிந்தி நமக்காய் மரித்த அந்த நாமம். முழு இருதயத்தோடு நான் தொழுது கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தை. சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
பாடுங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவர் சயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவர் சயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். பாடுவோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமையில் பிறந்த நாமம், இது சத்திய விவேகமெத்த நாமம். உத்தம மகிமையில் பிறந்த நாமம், இது சத்திய விவேகமெத்த இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பாடுங்க சேர்ந்து. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எவ்வளவு விசேஷமானது தெரியுமா? அது ஆராதிக்கணும்னா சும்மா இல்ல, அது எவ்வளவு விசேஷத்த நாமம். அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறாங்க. அவ்வளவு அற்புதமான நாமம். 91ஆம் சங்கீதம் தெரிந்த வசனம் தான். 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்தபடியால் அவனை உயர்ந்த இடத்தில் அடைக்கலமாய் வைப்பேன். I will set him on high because he has known my name. கர்த்தருடைய நாமத்தை அறிகிறதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். பாருங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்களை எல்லா இடத்திலையும் பயன்படுத்த முடியாது, எல்லாவற்றுக்காகவும் பயன்படுத்த முடியாது. நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த நாமம், எல்லா அதிகாரங்களுக்கு மேல உயர்ந்த நாமம். அப்போஸ்தலர்கள் அதை அறிந்திருந்தாங்க. பாருங்க, ஒரு மனுஷன் 40 வருஷமா அலங்கார வாசல்ல உட்கார்ந்துருக்கான், பிச்சை எடுத்துக்கொண்டு. வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல. ஆனா நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடன்னு சொன்ன உடனே எழும்பி நடந்துட்டான். பாருங்க, பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடினது அந்த நாமத்துல. இந்த உலகத்துல எவ்வளவோ பெருமை உள்ள நாமங்கள்லாம் இருக்கு, பெயர்கள் இருக்கு. ஆனா அந்த பெயர்களை வைத்து நீங்க எந்த பிசாசையும் ஓட்ட முடியாது, எந்த வியாதியும் சுகமாக்க முடியாது. அவங்க வேணா தங்களுக்கே பட்டம் போட்டு எல்லா இடத்துலையும் தங்க பேரை பிரஸ்தாவப்படுத்திக்கலாம். ஆனா அந்த பேருக்கு மதிப்பில்லாமல் போகும் ஒரு நாள் வருகிறது. ஆனா நம்முடைய நாமம், இயேசுவின் நாமம், நித்திய நித்திய காலமாய் உயர்த்தப்பட்ட நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தை உங்க வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது அதுல வல்லமை இருக்கு, பிரியமானவர்கள், வல்லமை இருக்கு. அது அநேகர் நம்ம உணராம இருக்கிறோம். அதனாலதான் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு ரட்சிப்பு வருது. பாருங்க, அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், அந்த நாமத்தை நாம வீணில வழங்கவே கூடாதான். சும்மா விளையாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடாது. அதை சொல்லும் போது விசுவாசத்தோட, நம்பிக்கையோட அறிக்கை பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விடுதலை இருக்கு, அந்த இயேசுவின் நாமத்தினால வல்லமை இருக்கு. அல்லேலூயா. பாருங்க,
நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன அனுபவம் எனக்கு வந்தது. நான் காலையில அதை சொன்னேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு விசா வாங்குவதற்காக ஒரு எம்பசிக்கு நான் போனேன். அந்த விசா ப்ராசஸிங்ல ஒரு சகோதரி நம்முடைய சபையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், நான் எத்தனை மணிக்கு வரணும்? 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட், எத்தனை மணிக்கு வரணும், நான் என்ன செய்யணும் சொன்னாங்க. 10:30 மணிக்கு கரெக்டாக இறங்குங்க. அதுக்கு முன்னாடிலாம் லைன்லாம் நிற்காதீங்க. லைனில் நின்றுட்டு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு நேராக போய் நீங்கள் என் பேரை சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு உள்ள திறந்து விட்டுருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஜனங்க நிற்கிறாங்க. எங்களுக்கு ஒரே பயம், எப்படிடா இவங்களை கடந்து போகிறது. ஆனால் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் குடும்பமாக நடந்து போயிட்டே இருக்கிறோம். எல்லாரும் எங்களை முறைச்சு பார்க்குறாங்க. நாங்களாம் லைனில் நிற்கிறோம், நீ மட்டும் என்ன நடந்து போகிற? நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறோம் பாருங்க. அந்த ஃப்ரண்ட்டில் செக் பண்ணுற ஒரு ஆள் முன்னாடி போய் என் பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், ஒய் ஆர் யூ நாட் ஸ்டாண்டிங் இன் த லைன்? எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க, நீ மட்டும் என் லைனில் நிற்கலை. சொன்னேன், இன்னார் அனுப்பினார்கள் சொன்னேன். அவ்வளோதாங்க. உட்காந்துருந்தவன் எழுந்துட்டான். சார் ஐம் சாரி. உடனே யாருக்கு ஃபோன் பண்ணான்னு தெரியாது. மடப்படன்னு கதவு திறந்தாங்க, உள்ளே விட்டாங்க, வேலை முடிஞ்சது, வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான். அந்த ஒரு பேருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பேர் வேலை செய்யும். பஸ்ஸில் ஏறி பேர் சொன்னால் வேலை செய்யாது. அந்த ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை செய்யும். இது மாதிரி ஒவ்வொரு பேருக்கு ஒரு என்ன இருக்கு, ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை இருக்கு. உங்க ஆஃபீஸில் சிலர் உங்க பேரை சொன்னால் நிறைய பேருக்கு பயம் வரும். அப்படி ஒரு அந்தஸ்து ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் இயேசுவின் நாமம் எப்படிப்பட்ட தெரியுமா? உலகத்துல மாத்திரம் இல்ல, வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் உள்ள நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. வல்லமை உள்ள நாமம், மகிமை நிறைந்த நாமம். நீங்க அந்த நாமத்தை நீங்க சரியா பயன்படுத்தி அடைப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக நீங்க நின்று இயேசுவின் நாமத்தினாலே திற அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை நீங்கள் சுஸ்தமாக்குவீர்கள், என் நாமத்தினாலே நீங்கள் சாவுக்கேதுவானவைகளை நீங்கள் புசித்தாலும் சாகாமல் இருப்பீர்கள். இதுதான் ஆண்டவருடைய நாமங்க. அந்த வல்லமுள்ள நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளவு வல்லமுள்ள நாமம் தெரியுமா? இன்னைக்கு அந்த நாமம் நமக்கு ஒரு பலத்த கோட்டை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் அந்த நாமத்தை அறிந்ததுனால என்ன பிரச்சனை வரும்போதும் என்ன பண்றாங்கன்னா அந்த நாமத்துக்குள்ள ஓடி போய் என்ன பண்றாங்கன்னா சுகமா இருக்கிறாங்க. கர்த்தர் நாமம் நம்முடைய புகலிடமா இருக்கு. ஆமென். ஹalleluya. Blessed be the name of the Lord. The name of the Lord is a strong tower. The righteous will run into it and they are saved. Hallelujah. சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Hallelujah. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name. Most High. Name of the Lord. The name of the Lord is the strong tower. Righteous run in.
name of the Lord. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord. Most High. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord. Most High. தேவனின் நாமம், தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை. நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமத்திற்கு துதி சொல்லுவோம். தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே நாதரே. தேவனின் நாமத்திற்கே துதி உண்டாகட்டுமே. உன்னதரே. தேவனின் நாமத்திற்கு மகிமை சொல்லுவோம். தேவனின் நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்திற்கே உன்னதரே. தேவனின் நாமத்திற்கே நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை உள்ள நாமம் நாதரே. பரிசுத்தர் அவருடைய நாமம் சொல்லுவோம். பரிசுத்தர் அவர் நாமம். பரிசுத்தர் அவர் நாமம். பரிசுத்தர் அவர் நாமம். உன்னதரே. பரிசுத்தர் அவர் நாமம். பரிசுத்தர் அவர் நாமம். உன்னதரே. இயேசு என்பது அவர் நாமம் சொல்லுவோம். இயேசு என்பது அவர் நாமம். இயேசு என்பது அவர் நாமம். இயேசு என்பது அவர் நாமம். உன்னதரே. சேர்ந்து சொல்லுவோம். இயேசு என்பது அவர் நாமம். இயேசு என்பது அவர் நாமம். இயேசு என்பது அவர் நாமம். உன்னதரே. 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பெரிய நாமம். வல்லமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. எத்தனை பாடல்கள் பாடினாலும் அந்த நாமத்தை விவரிக்கவே முடியாது. எவ்வளவு நேரம் ஆராதித்தாலும் அந்த நாமத்தை நாம் ஆராதித்து முடிக்கவே முடியாது. யுக யுகமாய் காலா காலமாய் ஆராதிக்கப்படுகிற இந்த நாமத்தை கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். இயேசுப்பா, உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். We worship your name. வாயை திறந்து அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுங்க. உங்க வாயினால இயேசு 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 சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லி பாருங்க. எவ்வளவு இன்பமான நாமம். ஓ ரபல ரப ஷபதுலப. ஓ இஸ் ஜீசஸ். ஜீசஸ் 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 ஜீசஸ். Just say Jesus, Jesus,
Jesus. Jesus. Say it like you mean it. Jesus. 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 Oh, Jesus. 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 Oh, we worship. Thank you. The name of the Lord is a strong and mighty tower. The name of the Lord is a refuge to my soul. The name of the Lord is a pillar I can lean on. The righteous run into the name of the Lord. The righteous run into the name of the Lord. In Yesu நாமம் என் வாழ்வின் பலத்த கோட்டை. என் இயேசு நாமம் ஆத்மாவின் அடைக்கலம். என் இயேசு நாமம் நான் சாய்ந்து கொள்ளும் கூலி. நீதிமானும் என் வாழ்வில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவின் நாமம் என் இயேசு நாமம் என் வாழ்வின் பலத்த கோட்டை. இயேசு நாமம் ஆத்மாவின் அடைக்கலம், பாதுகாப்பு. இயேசு நாமம் நான் சாய்ந்து கொள்ளும் தூணே. நாமமே எங்களுக்கு அடைக்கலம், அதுவே எங்களுக்கு துணை. அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலத்தையும் ஒரு வல்லமுள்ள நாமத்தையும் எங்களுக்கு நீர் அறிவித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய துதியை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உயர்த்தப்படுவீராக. உம்முடைய கிருபை எங்களை தாங்க.